ஹாய் ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் ஒரு ஃபோல்டருக்குள்ளே எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நாம் ப்ரோக்ராம் வழியாக ப்ரௌசரில் எடுத்து பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் இந்த பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இதை தான் நான் டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத் எனக்கு வேணும். இது எந்த பாத்தில் இருக்குன்ற அந்த பாத்துக்கு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு நாம் என்ன பண்ண போகிறோன்னா, அதை ஒரு வேரியபிளில் என்ன பண்ணிக்கிறோம், அசைன் பண்ணிக்க போகிறோம். இப்படி அசைன் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்லாஷ் மாத்திரம் மாற்றி இப்படி போடுங்க. அப்படி போட்டாலும் தப்பு கிடையாது. ஸோ இப்படி போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த டைரக்டரியை, அதாவது எந்த ஃபோல்டரை நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிருச்சு. ஓகே. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைல்ஸையும் ஃபோல்டரையும் எப்படி எடுக்கும் அப்படின்னா, ஸ்கேன் டிஐஆர் அப்படிங்கிற ஒரு பிஹெச்பி இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த டைரக்டரியை நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதுக்குள்ளே என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு லிஸ்ட்டாக எடுத்து அரேயில் நமக்கு கொடுத்துரும். இதுதான் அந்த ரிசல்ட் அப்படிங்கிற அரே. ஓகே. ஸோ இதை எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து ப்ரீ டேகுக்குள்ளே பிரிண்ட் _r யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இது ஒரு அரேயில் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை ரன் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் நமக்கு இங்கே டிஸ்பிளேயில் தெரியுது. நான் ஹாஃப் ஆஃப் ஸ்க்ரீனை வைக்கிறேன். ஓகே. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற எல்லாமே அதில் வந்திருக்கு. ஓகே. பட் இந்த டாட் ரெண்டு வாட்டி ஒரு சிங்கிள் டாட் அண்ட் டபுள் டாட் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு கிடச்சிருக்கு. அது நமக்கு லிஸ்ட்டில் வரக்கூடாது. அப்போது அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்ப்போமா? ஸோ அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, எதை நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அதை ஒரு அரேயில் நம்ம போட்டுக்கணும். பாருங்கள் இப்படி. ஓகே. ஸோ ரிமூவ்னு ஒரு அரே எழுதிக்கிட்டு அதில் இந்த சிங்கிள் டாட்டும் டபுள் டாட்டையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி, என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுவும் ஒரு அரே, இதுவும் அரே. இந்த அரேயில் இருக்கிறத தான் நாம் ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த அரேயில் இந்த ரெண்டு வேல்யூஸ் இருக்குது, அதை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு அரே டிஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அதாவது ரெண்டு அரேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கோ அதை மாத்திரம் தான் நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டு அரேலையும் காமனாக இருக்கிற வேல்யூ விட்டுட்டு மீதி இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணுறது தான் அரே டிஃபோட ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இப்போ இதை எடுத்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போ போட்டோன்னா, ஸோ ஏற்கனவே கிடைச்ச ரிசல்ட்டு அரே, புதுசாக நான் ரிமூவ் பண்ண வேண்டிய அரே. இப்போது இந்த ரெண்டு அரேலையும் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரேலையும் இது இருக்குது, இந்த அரேலையும் இந்த ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷில் பார்த்துருக்கோம். இருக்கா? அப்போது இந்த அரே டிஃப்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, ரெண்டு அரேலையும் மேட்ச் ஆகாத விஷயம் எது அப்படின்னு இருக்கோ அதை தான் நமக்கு ரிசல்ட்டாக திரும்பவும் ஒரு அரேவாக கொடுக்கும். அந்த அரேவை தான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா, இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் அந்த டாட் ரிமூவ் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள் அந்த டாட் இருக்குது. ஓகே. இது வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம். இப்போது இதை தான் நாம் ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு இது அரே பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள், இதை ஆல்ரெடி நான் எழுதி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா, இதில் தான் எல்லா டேட்டாவும் இருக்குது. அதிலேருந்து ஒவ்வொரு லிஸ்ட்டாக எடுத்து எனக்கு இங்கே கொடுக்கணும். இந்த ஃபைல் அதில் அப்படிங்கிறது. ஓகே. ஃபைலுன்ற வேரியபிளில் ஒவ்வொரு லிஸ்ட்டாக இதில் வரும். இதை எடுத்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது 1 2 3 4ன்ற நம்பர் வந்தது அப்படின்னா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு சீரியல் நம்பர் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இந்த ஃபார் ஈச் லூப்புக்கு முன்னாடி. ஓகே. ஸோ இது 1ன்னு எடுத்துக்கிட்டு, இப்போ 1ன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் என்னவோ அதை பிரிண்ட் பண்ணோம். அடுத்து சீரியல் நம்பர் 2ன்றது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு திரும்ப ஃபார் ஈச் லூப்பில் அடுத்த ஃபைல் என்ன இருக்கோ அதை எடுத்து பிரிண்ட் பண்ணோம். சீரியல் நம்பர் 2ங்கிறதுனால 2 பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்மளுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் திரும்ப அகைன் ரன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்படி தான் ஃபார் ஈச் லூப்பில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, ஃபோல்டர்ஸ் இருக்குன்றதை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மொத்தமாக எடுத்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்த ரிசல்ட்டில் அந்த ரெண்டு டாட்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இது அரேயில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம லூப் எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அழகாக நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறது வேணால் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வேறு ஒரு ஃபோல்டர் கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஜேஎஸ் கிளாஸ்ன்னு இருக்குது. நான் இந்த வேரியபிளை கொடுக்குறேன். பாருங்கள், ஜேஎஸ்ன்னு இருக்குது.
இந்த ஃபோல்டரை இந்த டைரக்டரியை நான் இங்கே செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது தூக்குங்க. டைரக்டரியை நீங்கள் அப்படியே கொடுங்க. ஸோ இப்படியே கொடுத்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் வரும், தப்பு கிடையாது. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அதுக்குள்ளே என்னென்ன ஃபைல் இருக்குது அப்படிங்கிறது அப்படியே இங்கே காட்டுது பாருங்கள். அட்வான்ஸ்டு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்னலாம் இருக்கோ அப்படியே காட்டுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபோல்டர் வேணால் நீங்கள் ரீடைரக்ட் பண்ணி எந்த ஃபோல்டர் வேணால் நீங்கள் ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.